Hello students, welcome to Hiba Max 10th Standard Max Centum Challenge. இன்னைக்கு day 18 day 17 வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, இப்போ தான் நான் வந்து டே சேலஞ்சே பார்க்குறேன், அப்போ நான் டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்போ ஜாயின் பண்ணிங்கனாலும் சரி, இந்த சென்டம் சேலஞ்சில் நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலும் சரி, டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. இப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், கொஷின் பேப்பர் மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து நேற்றுக்கு என்னோட ஆன்லைன் கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட் எழுந்த கொஷின் பேப்பர் அவங்க ஸ்கூலில் ரிவிஷன் எக்ஸாமுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொஷின் பேப்பர் தான். இந்த கொஷின் பேப்பரோட 1 மார்க்ஸ்லாம் பாருங்கள். சூஸ் அ கரெக்ட் ஆன்சர், அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரிங்களா. நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் வந்து இந்த கொஷின்ஸை கொடுக்குறேன். அண்ட் நிறைய பேர் கம்யூனிட்டி போஸ்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாலே போதும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து வந்துடும். நான் போஸ்ட் பண்ணுறதுலாம் வந்துடும். அதில் இமேஜாகவே நான் வந்து கொடுத்துருப்பேன் சரிங்களா. ஸோ அதை நீங்கள் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். 1 மார்க்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாம் 1 மார்க்குக்கு. இப்போ இந்த கொஷின் படிக்கும் போதே உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா பாருங்கள். அப்போ தான் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம் சரிங்களா. எப்போவுமே ஒரு கொஷினை பார்த்தோன்னு உங்களுக்கு ஆன்சர் வரைக்கும் தெரியணும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நல்லா ப்ரிப்பேர் ஆகிருக்கும்னு அர்த்தம். இப்போ 2 மார்க்ஸ்லேருந்து பார்க்கலாம். 2 மார்க் 10 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணும். ஆனால் நீங்கள் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் எக்ஸசைஸ் 1.3லேருந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2 பை எக்ஸ்ன்னு கேட்குறது. அடுத்து எக்ஸசைஸ் 1.5 ஈஸியான சம், எஃப் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 5. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் 2 consecutive positive integers is div 0.1 exercise. அடுத்து ஃபைண்ட் த ரேஷனல் ஃபார்ம் ஆஃப் த நம்பர் 0.123. அடுத்து ஃபைண்ட் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. அப்போ டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 எடுத்துகிட்டு பியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ என்னன்னு எழுதுவோம். 20th கொஷின் ஆல்ஃபா பீட்டா சம்ஸ், எக்ஸசைஸ் 3.14. அடுத்தது மேட்ரிக்ஸ் ஒன்று கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இந்த சம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். A man goes 18 meter due east and then 24 meter due north. Find the distance of his current position from the starting position. The 23rd question. The line through the points -2, a and 9, 3 has slope -1/2. ரொம்ப ஈஸி. 2 point ஃபார்முலா ஸ்லோப்போடது வச்சு சால்வ் பண்ணுங்கள். ஸ்லோப்போட வேல்யூவே -1/2 கொடுத்துட்டாங்க. ஏ வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ப்ரூவ் தட் secant 4 theta into 1 minus sin 4 theta minus 2 tan square theta minus 1. நிறைய பேர் 6th சாப்டர் ஸ்கிப் பண்ணலாமா கேட்டுட்ருக்கீங்க. நேற்றுக்கு வீடியோலும் சொல்லியிருந்தேன் 2 மார்க்ஸ் ஆகுது பாருங்கன்ட்டு. ஏன்னா ஒரு 2 மார்க் அதுலேருந்து வருது. இது வந்து 6.1ஓட 2 மார்க் இல்லையா. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பாருங்களேன். 1 2 3 4 5 6 7 8 9 5th சாப்டர் வரைக்கும் 9 2 மார்க்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஒருவேளை இதில் ஏதாவது நமக்கு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 6th சாப்டரோட 2 மார்க்ஸ் மட்டும் பார்த்தா போதும். உங்களுக்கு 9 2 மார்க்ஸ் அப்படியே ஆர்டராக நீங்கள் எழுதிடலாம் சரிங்களா. அப்புறம் கம்பல்சரி ஒன்று எழுதணும், அதனால் நம்ம 9 தான் எழுத முடியும். அடுத்து 25 ப்ராபபிலிட்டியிலேருந்து கேட்டிருக்காங்க. டை இஸ் ரோல்ட் அண்ட் அ காயின் இஸ் டாஸ்டட் சைமல்டேனியஸ்லி. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த டை ஷோஸ் ஆட் நம்பர்ஸ் அண்ட் த காயின் ஷோஸ் ஹெட். ஆட் நம்பராகவும் இருக்கணும், ஹெட்டாகவும் இருக்கணும். அப்போ 1 ஹெட் 3 ஹெட் 5 ஹெட்னு செய்வோம் இல்லையா. ஞாபகம் வருதா? இந்த சம்ஸ் எல்லாம் கொஷின் படிக்கும்போது நான் ஆன்சர்ஸ் எல்லாம் ஞாபகம் வருதா செக் பண்ணுங்கள். ஃபைண்ட் த சம் ஆஃப் 27. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி இஃப் த லைன்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர்னா என்ன? ஸ்லோப் m1 இன்ட்டு m2ஓட வேல்யூ -1 எடுத்துகிட்டு வந்து வேல்யூ ஆஃப் பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். 28 கம்பல்சரி. ப்ரூவ் தட் sin 4 theta plus cos 4 theta is equal to 1 minus 2 sin square theta cos square theta. ஸோ 6.1 எக்ஸசைஸ் ஏன் முக்கியம்னு பார்த்துக்கோங்க. கம்பல்சரியில் ஒரு 2 மார்க் 6.1லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நம்ம சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் கேட்கலாம், எங்களுக்கு இன்னும் 30 days தான் இருக்குது, எப்படி நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ கடைசி டைம் இந்த சான்ஸை கூட நம்ம எடுத்துக்கல, இப்போ கூட நம்ம வந்து இதை சால்வ் பண்ணி பார்க்கலான்னு இனி எப்போ செய்ய போகிறோம்? முடியாது கண்டிப்பாக சரிங்களா. ஸோ இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 30 days ஒரு நாள் நீங்கள் எப்படி படிக்கணும். நாளைக்கு எக்ஸாம்னா நீங்கள் எப்படி படிப்பீங்க? நாளைக்கு ஆனுவல் எக்ஸாம்னா நம்ம எவ்வளோ கவனமாக படிப்போம், எவ்வளோ ஒரு பயத்தோடு படிப்போம், எவ்வளோ ஒரு கான்சன்ட்ரேஷனோடு படிப்போம். அந்த மாதிரி படிங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் சரிங்களா. இப்போ 5 மார்க் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் g of 1/2 ஈஸி. f of xும் g of xும் கொடுத்துட்டாங்க.
அப்புறம் write an expression of g of f of x in its simplest form. ஸோ சிம்பிளஸ்ட் நம்ம ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்தால் போதும். f of gயும் g of gயும் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அடுத்தது குமரன். இந்த கொஷினும் நான் அதிக வாட்டி இம்பார்ட்டண்ட்டில் கொடுத்துருக்கேன். குமரன் writes a letter to 4 of his friends. He asked one of them to copy the letter and mail to 4 different person. ஸோ ஒருத்தர் 4 பேருக்கு அனுப்பாங்க. அப்போ 4 பேரும் அவங்க வந்து 4 மெம்பர்ஸ்க்கு அனுப்புகிற சம். செகண்ட் சாப்டர். இப்போ லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் n such that 1 plus 6 plus 6 square. அடுத்தது from a group of 2x square black bees. எக்ஸசைஸ் 3.12 நினைக்கிறேன். அதில் இருக்கிற எல்லா கொஷினையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து மேட்ரிக்ஸ் ஈஸி. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், 31 தெரியலனாலும் 32 தெரியணும். அப்போ மேட்ரிக்ஸோட 4 கொஷின் உங்களால் அட்டன் பண்ணியிருக்க முடியும். அடுத்து 34 எப்படி எடுக்கிறதுனா ABCD is a trapezium which AB is parallel to DC and PQ are the points on AB and AD and BC respectively such that PQ and DC parallel. PD எவ்வளோ BQ எவ்வளோ கொடுத்துட்டாங்க, AD வேல்யூ கேட்குறாங்க. Find the equation of the straight line through the intersection of lines. அப்போ இந்த 2 லைனை வச்சு ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். and perpendicular to the line. இந்த கொஷினில் நிறைய டவுட்ஸ் இருக்குது. இப்போ பர்பெண்டிகுலர் டு த லைன்னா இதோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு பர்பெண்டிகுலர் ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு இந்த பாயிண்ட் வச்சுட்டும் செய்யலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னா கோஎஃபிஷியன்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறது. 7x மைனஸ் இருக்குன்னா ப்ளஸ் 4y ப்ளஸ் k எடுத்துட்டும் செய்யலாம். இந்த பாயிண்ட்டை வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு xy பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு k வேல்யூ கண்டுபிடிச்சிட்டும் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். நீங்கள் எப்படி பண்ணாலும் ஆன்சர் கரெக்டு தான். 37 question. And observe from the top of 60-meter high lighthouse from the sea level an angle of depression of 2 ships 28 and 45. If one ship is exactly behind the other on the same side கொடுத்துருக்காங்க. Find the distance between the 2 ships. இந்த ஷிப்ஸ் நம்ம அதே மாதிரி டிவி டவர் ஒன்று இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கம்மியான சம்ஸ் தான். 6.2, 6.3, 6.4 ரொம்ப கம்மியான சம்ஸ் தான். நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். அடுத்து 38. A solid sphere of radius 6 is melted into a hollow cylinder of uniform thickness. Total radius of the base of the cylinder is 5 cm, height 32. திக்னஸ் என்ன கேட்குறாங்க. திக்னஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, இன்டர்னல் ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இன்டர்னல் ரேடியஸ் கண்டுபிடிச்சோன்னா எக்ஸ்டர்னல் ரேடியஸ் மைனஸ் இன்டர்னல் ரேடியஸை பண்ணோன்னா நமக்கு திக்னஸ் என்ன அப்படின்னு கிடச்சிடும். கிளியராக ஒரு கொஷின் பார்க்கும்போது இது என்ன டைப்பு, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்றதை ஞாபகிச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. நிறைய வாட்டி இந்த சம் சொல்லியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸோட சம் இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸோட ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்பாங்க. இதில் கால்குலேஷனுமே ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து 40th சம். f of x g of x கொடுத்துட்டு composition of function is associative. composition of function is associative தான் கொடுத்துருக்காங்க. அவங்க f of g of h is equal to f of g of h ன்னு கொடுக்கல. சரிங்களா, நம்ம தான் அதை எழுதிக்கணும். அடுத்து a box contain 90 discs which are numbered from 1 to 90 if one disc is drawn from random. probability sum. ஓகேங்களா, அதில் 90 டிஸ்க் இருக்குது, 1 to 90 இருக்குது. 2 டிஜிட் நம்பர் வர்றது எவ்வளோ, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வர்றது எவ்வளோ, அண்ட் நம்பர் டிவிசிபிள் பை 5 வர்றது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் 42nd சம் கிரியேட்டிவ். சரிங்களா, இதை நீங்கள் டேரெக்டாக இதை a⁴ எடுத்துக்கலாம். -13a² + 36 is equal to 0ன்னு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இதை எப்படி எடுக்கலாம்னா a² ஹோல் ஸ்கொயர் -13a² + 36 equal to 0. இந்த ஈக்குவேஷன் எப்படி மாற்றலாம், a² வந்து yன்னு எடுத்துக்கோங்க. அப்போ y² -13 into y + 36 is equal to 0. 36னா 9 4s are 36. இப்போ y வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வைங்க. y வேல்யூ எதுக்கு ஈக்குவலேட் பண்ணும், a². அப்போ a²ன்றது என்னது, இந்த டேர்ம். அப்போ a இருக்கிற இடத்துல a² இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவோம், x - 1/x + 1 ஹோல் ஸ்கொயர்னு சால்வ் பண்ணும். சரிங்களா, ஒருவேளை இந்த கொஷினோட டீட்டெயில்டு ஆன்சர் வேணும்னா கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோ ரெடி பண்ணலாம். அடுத்து கிராஃப் அண்ட் ஜியாமெட்ரி. கிராஃப் ஜியாமெட்ரிக்கு பதிலாக அவங்க ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி 2-3 கொஷின் பேப்பரையும் நான் பார்த்துட்டேன், டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ட்ரா சர்க்கிள் ஆஃப் டயமீட்டர்
டூ டேஞ்சன்ட் சம் கேட்குறாங்க. அப்புறம் கிராஃப் சம், அப்புறம் ஹென்ஸ் சால்வ்னு கேட்குறாங்க. அப்புறம் ஸ்பீட் ஆஃப் த போட். இதே மாதிரி பஸ்ஸு சம்மும் முக்கியம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு கொஷின் பேப்பர் பார்த்துருக்கீங்க. டே 18 இந்த கொஷின் பேப்பரில் இருக்க சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண பாருங்கள். 5 மார்க்கில் எத்தனை சம் உங்களுக்கு சாய்ஸ் இல்லாமல் தெரியுது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் செஞ்சிடலாம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பண்ணிடலாம். குமரன் பார்த்துடலாம். லீஸ்ட் பாசிட்டிவ் பார்த்துடலாம். 3.12 சொல்லியிருக்கேன். அப்போ 1 2 3 4 இதோட 5 ஆகிடும். அப்புறம் ட்ரப்பீசியம் 34 வந்து 6. ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் 35 சம் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அப்போ டோட்டலாக 6 கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். 36ஓட 7, அப்புறம் 37 வந்து 8, அதுக்கப்புறம் எஃப்எஃப்ஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா 9, அப்புறம் கம்பல்சரி கொஷின். சரிங்களா? எல்லா கொஷினுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாய்ஸ் வச்சு எழுதாதீங்க. சாய்ஸ் இல்லாமல் எல்லா கொஷினுமே அட்டன் பண்ண பாருங்கள். சரிங்களா? அண்ட் கொஷின் பேப்பரோட பிக்சரை வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் கொடுக்குறேன். அதுலேயும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.